உங்களுக்கு வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்தா, தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஜிஆர்டிக்கு மெட்டி எடுக்கலான்னு போயிருந்தேன். நான் எடுத்தது வந்து ரொம்பவே லெஸ் வெயிட் தான். ஆனா, அவங்க பீஸ் ரேட்டுன்னு கால்குலேட் பண்ணி 600ன்னு சொன்னாங்க. அதில 9 to 5 கூட மென்ஷன் பண்ணல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஓல்டு வெள்ளிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு எடுத்துட்டு போனேன். அது மொத்தமா 12 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சு. ஆனா, அவங்க அதுக்கு 800 தான் போவும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன்னு கேட்டதுக்கு, வெளிய கடை வெள்ளியா இருந்தா 35% கழிச்சிடுவோம். ஜிஆர்டில எடுத்த வெள்ளியா இருந்தா 25% கழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட இருந்த அந்த காப்பு தவிர எல்லாமே ஜிஆர்டில எடுத்தது தான் சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்ட கொஞ்சம் ஏத்தி போட்டாங்க. 921 ரூப்பீஸுக்கு குடுத்தாங்க. நீங்களும் ஜிஆர்டி போய் வெள்ளி எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா சொல்லுங்க ஜிஆர்டி வெள்ளியான்னு சொல்லிட்டு. ஸோ ஜிஎஸ்டிலாம் சேர்த்து பில் 582 வந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு மிச்சம் 340 என் கையிலேயே குடுத்துட்டாங்க. என்னதான் வெள்ளி வாங்கும்போது நம்ம நெறைய காசு குடுத்து வாங்குனாலும், அத திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியா தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ வெள்ளி வாங்கும்போது கவனமா பார்த்து வாங்குங்க. இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்கு வாங்காதீங்க.